அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு காணொளியின் ஆரம்பத்திலும் உங்கள் அறிவை தூண்டும் விதமாக ஒரு சிறு வினாக்கள் கேட்டுக்கொண்டு வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வார காணொளியில் கேட்கும் வினாவானது, முஹம்மது நபி எந்த ஊரில் பிறந்தார்கள்? இதற்கான பதிலை நீங்கள் கமெண்டில் எழுதுங்கள். இந்த வார காணொளியில் நாம் பார்க்க போற துஆ ஆனது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். எந்த அளவுக்கென்றால், நம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். எந்த அளவுக்குன்னா, நாம் சாகக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கென்றால், நம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, நம் வாழ்வு ஒளியிழந்து விட்டது என்று தோணும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் சோதனையை தந்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெறுகிறோமா என்பதே தான் வாழ்க்கையின் முக்கியத்துவம். அதை புரிந்து கொண்டாலே போதும், நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒரு சோதனையை தந்துதான் அதை நமக்கு வெற்றியாக்கி தருகிறான். ஒரு மூமினான இறை நம்பிக்கை உள்ள இறையச்சமுடையவன் எப்போது மனம் தளர மாட்டான். ஏனென்றால் அவன் ஈமானில் உறுதியாக இருக்கிறான். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டாலே பொறுமையை தான் அவன் கையாளுகிறான். இதனாலே அவன் வாழ்க்கையில் முதலில் தோல்வி அடைந்தாலும் இறுதியில் வெற்றி அடைகிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த இறைவசனத்தை கூறி காட்டுகிறான். இந்த இறைவசனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியுமா? இறைவசனத்திற்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். குல் யா இபாதிய அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன். அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். இந்த துஆ ஆனது நம் நினைவில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒருவரது உயிர் பிரியும் தருவாயில், மரண தருவாயில் மலக்குல் மௌத்துகள் வந்து கண்ணருகில் நிற்பார்கள். அவர்களை காணும்போது இந்த துஆ தான் நினைவில் வந்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியானது, முஹம்மது நபி எங்கே பிறந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் கமெண்டில் எழுதுங்கள். இந்த துஆவை நாம் வாழ்வில் அதிகம் நினைவுபடுத்தி, எல்லா நிலையிலும் எல்லா துக்க கஷ்டங்களிலும் நினைவுபடுத்தி ஓதுவோமாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம்மை வெற்றி பெற செய்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சொர்க்கவாதியாக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.